மதி வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தங்கராசு சொல்றாரு சுரேஷ் கிட்ட, அந்த வேலை இருக்க போய் தான் நம்மளும் நாமளே பாத்துக்கலான்னு ஒரு கர்வம் வரும். வேலைக்கு போற அந்த கர்வத்தை அழிச்சிடலாமா? மதி ஆபீஸுக்கு போறாங்க. எல்லார்கிட்டையும் சொல்றாங்க, பெர்மனன்ட் மாத்திரம் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் செய்ய வேண்டிய எல்லா நல்லதும் சீக்கிரத்துல செய்ய முடியும். ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் மதி சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தங்கராசு மேனேஜர் கிட்ட சொல்றாரு, எங்க குடும்ப சூழ்நிலையில மதி இங்க வேலைக்கு வர்றது எங்களுக்கு நல்லதா படல. நீங்க வேலைய பெர்மனன்ட் பண்ணக்கூடாது. தங்கராசு மதி கம்பெனில இருக்க மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. சுரேஷுக்கு போன் பண்றாரு. சுரேஷ் ஜீப்ல போய்கிட்டு போனை அட்டன் பண்றாரு. தங்கராசு சொல்றாரு, சுரேஷ் நீ நேரா மதி காலேஜுக்கு போயிட்டு மதிய இங்க கூட்டிட்டு வந்துரு. சுரேஷ் சொல்றாரு, மாமா முடியாது மாமா. தங்கராசு சொல்றாரு, சுரேஷ் நான் சொல்றதுல காரணம் இருக்கும்டா. இதை கேட்டுட்டு சுரேஷ் போனை வச்சிடுறாரு. நாளை சந்திப்போம்.